நானே
ஆரம்பிச்சிங்களா? நன்றி நன்றி நன்றிகள். டான்ஸராக நடிக்கும் அன்பு சகோதரி அக்கா அவர்களுக்கு நமது முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய பொருளாளருமாகிய அவருடைய மைத்துனர் அருள் அவர்கள் 100 ரூபாய் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கார்கள். நமது சங்கத்தை இங்கே டான்ஸராக நடிக்கும் அன்பு சகோதரி அவர்களுக்கு நமது சங்கத்தின் முன்னாள் துணைத் தலைவருமாகிய திரைப்பட நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினருமாகிய மாவடிக்கோட்டையை சேர்ந்த அன்பு அண்ணார் ஹார்மோனிஸ்ட் ரத்னப்பா அண்ணன் இங்கு டான்ஸராக நடிக்கும் அன்பு சகோதரி அவர்களுக்கு 100 ரூபாய் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கார். எனக்கு அன்பளிப்பளித்த அன்பு தம்பி அருள் அவர்களுக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றிகளது வணக்கம். எனக்கு அன்பளிப்பளித்த முன்னாள் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு இந்நாள் என்றாலும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு ஐத்தாடு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகளது வணக்கம். ஹலோ ஹலோ சார், ஒரே ஒரு செகண்ட் சார். சார், நான் வந்து 1973 இந்த புதுக்கோட்டைக்கு வந்தேன் சார். மல்லியா மேடம்னு அவங்க வள்ளியின் ஐயா இருந்தாங்க. காமராஜ் இதில் ஐயனார்புரத்தில் குடியிருந்தோம். 20 ரூபா வாடகைக்கு. அந்த மேடமும் அங்கே பக்கத்தில் இருந்தாங்க. அவர் சுப்ரன், அவர் பேர் தெரியல, அவர் முருகன் மேடம் போடுவார் சூப்பர். அந்த காலகட்டங்கள்லாம் நாடகம் தான் முதல்ல. இப்போ தான் ஆடல் பாடல் அது வேறு விஷயம். நான் கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் அறந்தாயில் 38 வருஷம் சர்வீஸ் பண்ணி இங்கே வந்திருக்கேன். இந்த மேடம் சிரிக்கிறாங்க, அவர் மீசக்காரர் இருக்கார், அவர் வாக்கியம் வருவாங்க. அவங்கெல்லாம் எனக்கு ஒரு அன்பு. என்னுடைய அன்பளிப்பு எனக்கு இந்த மிருக வித்வாருக்கு ஒரு 200 ரூபா. ஆமாம், அந்த அவங்களுக்கு 300 ரூபா. மிருதவத்தை அவருடைய அவருடைய டேஸ்ட் சார் 200, மற்றவங்க 300 ரூபா அவங்களுக்கு உண்டு சார். சாரி சார், அப்பா கலெக்டர் டபேதாரா 73 புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டாகவே வந்தவங்க சார். நாங்கள்லாம் முதல் கலெக்டர் ராமதாஸ்ன்னு கலெக்டர், ஃபஸ்ட்டு கலெக்டர். செல்வம் கலெக்டர்லேருந்து ரிட்டையர் ஆனார் எங்கள் அப்பா. நான் கவர்மெண்ட் பாலிட்டி ஒர்க் பண்ணேன். என் பையன் எல்லாருமே கவர்மெண்ட்டில் இருக்கேன். சாரி டிஸ்டர்பிங், சாரி எதுவும் நினச்சிக்க. மிருதங்கம் வாசிக்கும் அன்பானார் விநாயகமூர்த்தி அண்ணனுக்கு 200 ரூபாயும் இசைக்கலைஞர் மூவருக்கும் தலா 100 ரூபாய் அன்பை கொடுத்து கௌரவப்படுத்தி. மிக அற்புதமாக நாடக கலையை அணுவாக ஆரம்பத்திலிருந்து ரசித்து அன்பளிப்பு வழங்கி அருமைக்குரிய அன்பு உள்ளத்தினருக்கு எங்களது கலைஞர் கலைக்குழு சார்பாக நன்றி நன்றிகளது வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன விஷயமா வந்திருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு வள்ளியம்மாவை பார்க்கணும். அம்மா அழைத்து விட்டு அவங்கள்ட்ட என்ன தகவல்னு கேட்போம். உலகம் முழுதும் பறந்து பறந்து ஊர்களும் வந்து விளையாடு.
தங்கள் தந்தையார் வந்து கொண்டிருக்கிறார் 100 வயசு வள்ளியாக நடிக்கும் அன்பு சகோதரி தேன்மொழி அவர்களுக்கு நமது புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய முன்னாள் துணைத் தலைவருமாகிய திரைப்பட நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினருமாகிய மாவடிக்கோட்டையை சேர்ந்த அன்பு அண்ணார் ஆர்மனிஸ்ட் ரத்னப்பா அன்பு அண்ணார் 100 ரூபாய் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கார்கள். குடும்பமா வேணாமனு இவ்வளவு நேரம் யோசனை பண்ணி ரொம்ப சிந்திச்சு சொல்லி கொடுத்தாங்க. இங்கு பொம்மலாட்டம் பாடலை பாராட்டி அன்பு அண்ணார் விஸ்வநாதன் அண்ணருக்கு ஆட்டோ உரிமையாளர் மைய பிஸ்மி பாய் 100 ரூபாய் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கார்கள். ஆட்டோ பிஸ்மி பாய் சலாம் அலைக்கம். நண்பருக்கு நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். எனக்கு அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தி அன்பு வாத்தியார் இரண்டாவது முறையாக நன்றி. வணக்கம் 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 வணக்கம். மாமா கொட்டாங்குச்சி தந்தை வணக்கம். தொழுதுண்டு வாழ்வாரி வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு அவர் பின் செல்வர் குரலின் தன்மைக்கேற்றவாறு என்னை அழைத்து வரை கூறியதாக இந்த தோழி பெரிய தோழி ரொம்ப குள்ளமான தோழி எனக்கு பிடிச்ச தோழி கூப்பிட்டான். ஏன் அழைச்சிங்க எதுக்காக அழைச்சிங்கன்னு எனக்கு சொல்லுங்க. காலத்தின் கருதி காலம் முக்கியம், வாழ்க்கைக்கு காலம் முக்கியம். சம்பளம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கே நீங்க குறைகிறிய நீ சம்பளத்துக்காக வர சோறு மட்டும்தான் அப்புறம் போய் சாப்பிடு. சொல்ற புரிஞ்சுக்க. சொல்லுங்கம்மா. காலத்தின் கருதி நீ காவலுக்கு செல்ல வேண்டும். அந்த காலம்லாம் அப்படிதான் இருந்துச்சு. இந்த காலம் அந்த காலத்துல தூங்கி எந்திரிச்ச உடனே அம்மா அப்பாவை கும்பிட்டது வழக்கம். இந்த காலத்துல எல்லாம் பிள்ளைகளை போய் எந்திரிங்கம்மா எந்திரிங்கம்மா உங்களை கும்பிடு போடுறேன் எந்திரிங்கம்மா எந்திரிங்கம்மா நாங்க கும்பிடு போட்டு தான் எழுப்புறோம். பிறந்த காலம் அப்படி இருக்கு. அது சரி. அதனால காவலுக்கு செல்ல வேண்டும். யாராரு போகணும்? நீயும் உன் தோழிகளும். தோழிகள். ஆமா. இவதானே வந்திருக்கா? இல்லையா அவ தோழியா வரமாட்டாள? அவசியம் வருவா. வர்றாளா? அவசியம் வருவா. பரணம் வைத்திருக்கின்றேன். சரிப்பா. அந்த பரனில் அமர்ந்து வருகின்ற பச்சிலைகளை ஆளோலம் சோகென்று வானம்பாடி பறவைகளை கானம்பாடி விரட்ட வேண்டும். எங்க கானத்தை பார்த்துட்டு பல பறவை எல்லாம் ஓடிய போச்சு. உனக்குள்ள கானத்தை உனக்கு செய்ய, அவங்களுக்குள்ள அவங்களுக்கு உள்ளது. எல்லாருக்கும் இறைவன் அருள்புரியட்டும். நன்றி. நாங்க எல்லாரும் எங்க போறோம்? காவலுக்கு போறோம். காடு மலை வள்ளியோட நந்தவனம். வந்துட்டு வந்தீங்களா? வந்துட்டோம். பேசிக்கிட்டேன். இந்த டோரா பூச்சி இருக்கே. காடு மலை வள்ளியோட நந்தவனம். அப்ப சொன்னது இந்த வனம் தானே? இந்த வனம் நமக்கு சொந்த வனம். நந்தவனம். வந்துட்டோம். நான் வந்துட்டேன். நீ வந்துட்ட. நான் வந்துட்டேன். இந்த இன்னொருத்தி அவ படுத்துற பாடு இருக்கு பாருங்க. அப்படியா? அவதான் உலகத்திலே பெரிய அலையா. அவ படுத்துற பாடு. ஆனா பொம்பளை நான் பொம்பளை அப்படி ஒரு பொம்பளை பிள்ளை. எப்படி பொம்பளை? அழகான பொம்பளை பிள்ளை. அப்படியா? ஒசரமான பொம்பளை மாதிரி இருக்குமா? இன்னைக்கு அப்படிதான் இருப்பான் முரட்டு பொம்பளையா. நல்ல பொம்பளை பிள்ளை. அவ வர்றா. சரி, அவ வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னங்க? என்கிட்ட மட்டும் சொல்ல மாட்டேல. சொல்லணும். அந்த புத்தி எனக்கு இல்லம்மா. சொல்ற தலையில வெட்டி போட்டாலும் சரி. அப்படி இல்லம்மா. வராது. சில பேருக்கு பிடிக்காம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இங்க உள்ளது அங்க சொல்ல. நம்ம ஒரு விஷயத்தை நினைச்சு அவங்க கிட்ட சொல்லுவோம். ஆமா. ஆனா அவங்க அதை வேற விஷயமா புரிஞ்சுக்குவாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த சரி இந்த விஷயம் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்காம வேற விஷயமா புரிஞ்சுக்கிட்டு அங்க கருத்து வேறுபாடு வருது. பிடிக்காம போறதுக்கு காரணம் கொஞ்சம் சிந்திச்சு ஏன் சொல்றீங்க எதுக்காக சொல்றீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அதனால இந்த இடத்துல நான் உன்னை திட்டினாலும் நீ என்னை திட்டினாலும் நீ என்னை அடிச்சாலும் நான் உன்னை அடிச்சாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்துக்குவோம். நம்ம திட்டவும் மாட்டோம் அடிச்சுக்கவும் மாட்டோம். அதனால அவ வந்து நமக்குள்ள சண்டை இழுத்து கூட கூடாது. அவளா? ஆமா. அதுதாமா தெரியல எனக்கு. நல்ல பொம்பளையா? நல்ல பொம்பளையா தான் தெரியும். வாயாடின்னு கேள்விப்பட்டேன். வாய் இம்போட்டு வாய். நரிமேடெல்லாம் அப்படிதான் பேசிக்கிறாங்க. வாய் வாய்மா. அப்படியா? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம். என்ன விஷயம்? சில கேட்கவா சொல்லவா? இல்ல கேட்டு சொல்லுங்க இல்ல சொல்லிட்டு கேளுங்க. நான் வேற பக்கம் கேட்டது உன்கிட்ட கேட்க முடியாதுமா. உங்ககிட்ட வந்து நான் கேட்டு அதை பதில் சொல்லவா இல்ல நானே உங்ககிட்ட சொல்லவா? நீங்க என்கிட்ட சொல்லுங்க முதல்ல. காதல் அப்புறமா கேட்பான். காதல் ஒரு காலத்துல எப்ப? அப்புறம் அதுக்கு இப்ப வாய்ப்பே இல்லம்மா. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. திரும்பவும் காதலிங்க நாங்க இருக்கோம். எதுக்குமா நம்மளால இன்னொருத்தவங்களுக்கு பிரச்சனை? யாரு? நம்ம பாட்டுக்கு நம்ம ஜோலியை பார்த்துட்டு ஒதுங்கி போயிட்டே இருக்க வேண்டியதா? தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் எதுக்கு? கவலைப்படாத, நான் இருக்கேன். பாட்டுக்கு என் வழியில போயிட்டு இருக்கேம்மா. குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா வரணும். நம்ம குடும்பம் தான்மா. நம்மளா விட்டு கொடுக்கறது. விட்டு கொடுத்துட்டா நம்ம குடும்பம், விட்டு கொடுக்கலன்னா நம்ம குடும்பம். அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அப்படிலாம் ஆகும்போது அப்படிதான் ஜாகணும். குடும்பமா தான் இருக்கணும். புரியுதா?
அதை பத்தி ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. அதெல்லாம் அப்போ முடிவு பண்ணி வச்சு ஐயா சொல்றேன் தெரியுமா? என்னங்கம்மா? இருக்கட்டும், இனிமேல் எழுத்தாக்க வளராது. உன் காதல சேர்த்து வச்சாதானே ஏன் காதல் நிறைவேறும். என்னம்மா காதல் சொல்லுங்க. நானும் காதலி. அச்சோ, நேத்து மேகம் கருக்கும் யாரையும் சொல்லிடாத. வள்ளியம்மா காதலிக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். சொல்லவே மாட்டேன். எப்படி தெரியும்? வள்ளியம்மா காதலிக்கிறாங்கன்னு யார்ட்டும் சொல்ல மாட்டேன் நானு. யாரு கேட்காதீங்க, யாருக்கு காது கேட்காது. நான் மட்டும் காதலிக்கல, வந்து உட்காந்துருக்காங்க எல்லாருமே காதலிச்சிருக்காங்க. என்னது? இவங்க மட்டும் இல்ல, பெரிய பெரிய சித்தர்கள், தவமுனிவர்கள், ரிஷிகள் எல்லாருமே காதலிச்சிருக்காங்க. ஆமா, இது தெரியாம போச்சு எனக்கு. சிவபெருமானே ஒருத்தர் காதலிச்சிருக்காரு. ஆம்பளை காதல் நீ பாத்திருக்கியா? இல்லம்மா, சிவபெருமான ஒருத்தர் காதலிச்சாரடி. காதலாகி கசிந்து கண்ணீர் மணி. பாருங்களேன், அங்கேயும் சிவபெருமான் மீது பக்தி வைக்கிறது கூட காதலோட வைக்கணுமா? காதலோட அன்பு. புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஆனா புருஷன் சண்டை போட்டா பொண்டாட்டி சமாதானப்படுத்த மாட்டா. பொண்டாட்டி சண்டை போட்டா புருஷன் சமாதானப்படுத்த மாட்டாங்க. ஆனா நீ காதலன் காதலிக்குள்ள சண்டை வந்தா போதும் பாரு, 2 பேரும் சமாதானம் ஆயிருவாங்க. யாரையாவது புடி பேசாதவங்களை கூட கூப்பிட்டு யாருக்கா எப்படியாவது யாரு மூலியமா விஷயம் தெரிஞ்சுக்கிறது. ஆமா, அந்த மாதிரி இறை வழிபாடு கூட காதலோடு இறை வழிபாடு செய்யணுமா? அப்பதான் கடவுள் நமக்கு அருள் கொடுப்பாராம். அதனாலதான் அவரே சொன்னாரு, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதம். என்ன போயிட்டு வானே, போடி அப்படி போடி, எப்படியாவது போடி. அதனால போயிட்டு வா, 4 வேர்டு கூட பாடுற, போயிட்டு வா. அதனால நானும் காதலிக்கிறேன். யார் தெரியுமா? அவரை காதலிச்சார்ல, நான் அவர் மகனை காதலிக்கிறேன். குடும்பமே இப்படி தெரியுறீங்களோ? இப்ப அவரு காதலிச்சாரா, அவங்க மகனை நீங்க காதலிக்கிறீரா? நீ எல்லாம் ஒரு முகம் உள்ள ஆளதான காதலிச்ச. நான் காதலிக்கிற கூட 6 முகம் இருக்கும். எப்படி மனுஷன் சமாளிக்க போறான்னு தெரியலையே. அவரு சமாளிக்க வேணாம், நான் தான் சமாளிக்கணும். மதி கொழுந்து என்னம்மா வள்ளி பொண்ணு, மனசுக்குள்ள உள்ளதனி சொல்லி போடு. ராசா பறிச்சு விட்டு ரோசா ராவானா பூத்திருக்கு சின்னஞ்சிறு ரோஜா. ஆமாமா, அது சுகந்தானம்மா. மாமா எப்ப வருவாரம்மா? மதி கொழுந்து என்னம்மா விஷவேணி மனசுக்குள்ள உள்ளதை சொல்லி விடு. ரோசமுள்ள காளையம்மா, வேகமுள்ள மாமா. மாமா எங்களோட மாமா. ரோசமுள்ள காளையம்மா, வேகமுள்ள மாமா. கட்டி பொண்ணு கை பிடிச்சு கட்டிக்கிட்ட மாமா. தூங்காம காத்திருக்கேன், தொட்டு பேசலையே. தூங்காம காத்திருந்தேன், தொட்டு பேசலையே. தோளோடு சேர்ந்தையே சொல்லி மனோ மாறலையே. ஏ மாயா பொண்ணு, என்னம்மா லதா கண்ணு, மனசுக்குள்ள உள்ளதனி சொல்லி போடு. பரிகாரம் சொல்லக்குள்ள பாச வச்ச மனசு. மனசு ஓ மனசு குடிகார பெத்த புள்ள தூக்க கெடு வயசு. வயசு உங்களோட வயசு. பரிகாரம் சொல்லு புள்ள பாச வச்ச மனசு. குடிகார பெத்த புள்ள தூக்க கெடு வயசு. புதினேடு புதினாத்து பொங்க வைக்க காத்திருக்கு. புதினெல்லே புதினாத்து பொங்க வைக்க காத்திருக்கு. பொது பொகிடு இது 2 மாவே சொல்லிக்கு காத்திருக்கு. ஏ மாயா பொண்ணு, என்னம்மா லதா மனசுக்குள்ள உள்ளதா சொல்லி விடு. ராசா பறிச்சு வச்ச ரோசா. ராவணா பூத்திருக்கு சின்னஞ்சிறு ரோஜா. ஆமாமா, அது சுகந்தானம்மா. ஓ மாமா எப்ப வருவாரம்மா? மறி கொழுந்து என்னம்மா விஸ்வவேணியே, மனசுக்குள்ள உள்ளதே சொல்லி. இப்ப சொல்லு, நான் யாரை காதல் பண்றேன்? எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன்.
ஏன் கனவுல இந்த ஒருத்தர் வந்தார். நாடக கலைக்குழுவை பாராட்டி திண்டுக்கலை சேர்ந்த தலைவர் மறைந்த தலைவர் ராஜ நடிகர் முருகப்பா அன்பு அண்ணருடைய சார்பாகவும் புதுக்கோட்டை பல நாடகங்களை உருவாக்கி எனது குருநாதருமாகிய எம்பி சாமி என்ற பழனிசாமி ஆசிரியருடைய சார்பாகவும் எனது சார்பாகவும் செயற்குழு உறுப்பினர் அன்பு மைத்துனர் ராஜ நடிகர் சீனிவாசன் சார்பாகவும் கலைக்குழுவுக்கு 2000 ரூபாய் கொடுத்து கௌரவப்படுத்தி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். இறந்தாலும் பிறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு அருமையான ஒரு நல்ல பாடகர். ஏன்னா அவர் பேசும்போதே மழலை சொல் மாதிரி இருக்கும், பேசும்போது அவ்வளோ அழகா இருக்கும். அனைத்து நாடகங்களும் தெரிந்தவர். அவர் மட்டும் இல்லை, அவருடைய துணைவியாராகப்பட்ட விஜயகாவும் தான் எல்லா நாடகங்களும் தெரிந்தவர். ஆமாம், அதனால் மாமாளுடைய நினைவாகவும் அதற்கு முன்னதாக நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும். எனக்கு மாயாக்காவுக்கு, எங்கள் அக்கா கஸ்தூரி மீன் அக்காவுக்கு, மேகலாவுக்கு எல்லாருக்கும் குருவாக இருந்தவர் யார் அப்படின்னா நம்ம காந்தி நகரை சேர்ந்த எம்பி பழனிசாமி ஐயா அவர்கள் தான். அப்போ அவங்க இடத்துல போய் தான் நான் முத மாயாக்காவே பார்த்தேன். அவங்க சொன்னாங்க இதுதான் மாயான்னு. மாயானா யாருன்னு கேட்டேன். இவங்க பெரிய நகைச்சுவை நடிகைமா, நல்ல டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு. அங்கே ஸ்டெப்பு இவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகிற இடத்துலலாம் அன்பு சகோதரி சுந்தரி தான் எனக்கு சொல்லி கொடுத்ததுனால 2 பேர்த்தையும் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். எனக்கு நான் நல்லா இருக்கேன், பிள்ளைங்களாம் நல்லா இருக்கா அப்படின்னா அதுக்கு நீங்கள் காரணம். இதற்கு முக்கியமாக விதை போட்டது யார் அப்படின்னா சுவாமி ஐயா அவர்கள் தான். அதனால் அன்பப்பா அவருடைய சார்பாகவும் எங்கள் கலைக்குழுவிற்கு கூட பிறந்த சகோதரர், நாங்கள் அங்கே கூட பிறக்கலை. எனக்கு முதல்ல எனக்கு சகோதரியாக நினச்சி வளகாப்பு போட்டது எங்கள் அண்ணன் சீனிவாச அண்ணன் தான். ஆனால் அவருக்கும் அடுத்த பிறவின்னு இருந்தால் கூட பிறக்கணும் அப்படின்ற ஒரு பிறவி வேணாம், அவையாரே வேணான்னு சொன்னாங்க. நம்மளாம் வேணும்னு ஆசைப்படலாமா? பிறவியே வேணாம். அப்படி இருந்தால் தப்பித்தவறி ஒரு பிறவி இருந்தால் அண்ணனுக்கு சகோதரியாக பிறக்கணும். அன்பு அண்ணாவுடைய சார்பாக எங்களுக்கு அன்பளி கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி நன்றிகள். வணக்கம் 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 வணக்கம். அதனால இப்போ நான் வந்துட்டேன் இல்லை, ஆமா, என் மனசுக்குள்ள உள்ளது சொல்லிட்டே இல்லை. ஆமா, நீ மச்சான்னு சொல்லிட்டு இருந்திய யார் அது? நம்ம கடப்பார முனியந்தேன். பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. என்னங்கம்மா வரவு பூராமே கடப்பார முனியன்னா அப்புறம் அவருக்கு வேற யாருமே இல்லையா? கடப்பாறை என்பது ஒரு சுவாமிமா. அப்படி ஒன்று இருக்கும். ஆமா. சரி, என்ன பண்ற? நான் இன்னொருத்தி ஆட்டு கட்டிட்டு சொல்லிடல, அவளை கூட்டிக்கிட்டு வா. நான் அம்மா கிட்ட போய் விஷயத்தெல்லாம் சொல்லி கண்டிப்பா ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அழைத்து வரீங்க. அநியாய அழகுடி. என்னடி இது செல்லாம்? இப்ப 2 பொம்பளைய வந்து நின்றுட்டு போனாங்க, இவ்வளவு ஆர்ப்பாட்டம் இல்லையே. மாதிரி இல்ல, எனக்கு ஒன்றும் புரியல. என்ன சந்தோஷம். உங்கள் வாழ்த்துக்களுக்கு நான் அடிமை. மாயா, நீ இருந்தா கேளு. ரொம்ப சந்தோஷம். நீ எப்ப வாசிக்க போறியோ அப்ப நான் வந்துடுவேன். வேற வழி இல்லை. தஞ்சாவூர் போய் அங்கே தஞ்சாவூர்ல இன்னொரு ஆள் இருக்காரு தெரியுமா? ரொம்ப ஃபேமஸான ஆளு, பழைய ஆளு, தஞ்சாவூர் பழைய பக்கம் ஆளு. வாட 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 வாடு ராமலிங்க சிவாப்பா சொல்ற மாதிரி நீங்க பிடிங்க. எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. நீங்களாம் ஒரே தான் சத்தம் போட்டோன்னே எனக்கு நீர் தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. கூச்சம். போயிட்டு வாவா. நான் என்ன புளிய மரத்தடியில் உட்காந்துருக்கோம் நினைச்சியா? ஒட்டடா ஒட்டாடா கம்பத்தில் ராசா ராசா ஒட்டடா ஒட்டாடா கம்பத்திலே ராசா கோபிய கம்பத்திலே 2 புள்ளைய பக்கத்திலே 2 புள்ளைய பக்கத்திலே. இந்த கதையை என்ன சொல்வேனா? இந்த கதையை என்ன சொல்வேன்? இன்னையோரோ கொய்யா மரம் ராசா கொழுந்த நாறு வச்ச மரம், ஏன் கொழுந்த நாறு வச்ச மரம். கொய்யாக்கா கொய்யா அஞ்சதுக்கு போனா கொய்யா காய்க்கு ஆசைப்பட்டு நான் கொழுந்தங்கூட படுத்திருந்தேன். இந்த கொழுந்த கூட படுத்திருந்தேன். ஒரே மாட காய்க்கு
நாளைக்கு ஆசைப்பட்டு கொழுந்த நார படுத்திருந்தேன். நான் என்ன சாணியா மிதிக்கிறேன் காலை வலிக்க போதுங்கிற அது போட்டோம். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் ஆரம்பத்தில். ஏன்னா எல்லாரும் சொல்லும்போது நம்மளும் சொல்லிடணும்ல. ஆமாம், எனக்கு முதல்ல விஜயா சொன்ன மாதிரி முதல்ல என்னை காலை தூக்கி ஆட வைத்தது யார் தெரியுமா? எங்கள் அத்தாச்சி இந்திராணி. ஆமாம், அவங்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும், அவங்களும் எனக்கு ஒரு குருநாதர் தான். அது மட்டும் இல்லை, எனக்கு முதல்ல வேஷம் போடுறதுக்கு சொல்லி கொடுத்தது யார் தெரியுமா? என் அருமைக்குரிய சகோதரர் எஸ்பி சிவபாலன் அவர்களும் உள்ளுக்குள்ளே இருக்கிற தேன்மொழி அவர்களும் தான் உட்காந்து என் கான்ட்ராக்டில் புள்ளவரையன் குடிக்காடு முரட்டு தொகை புள்ளவரையன் குடிக்காட்டில் எனக்கு வேஷம் போட சொல்லி கொடுத்தாங்க. ஆமாம், அவங்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆமாம், இருக்கட்டும். இருந்தாலும் என்னையும் ஒருத்தன் காதல் பண்ணேன். இங்கு சிரிப்பு நடிகராகிய அன்பு சகோதரர் டிஎம் கண்ணன் அவர்களுக்கு நமது சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் மறைந்த மாமேதை எஸ்என் இசையரசன் அன்பு ஐயாருடைய வளர்ப்பு மகனுமாகிய சுமோ கண்ணன் அவர்கள் 50 ரூபாய் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கார். எனக்காக அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய அருமைக்குரிய மாப்பிள்ளை சுமோ கண்ணன் அவர்களுக்கு நன்றி. பெருங்குண்ட தொகையை எனக்காண்டி டெபாசிட் பண்ணியிருக்காரு. மாப்பிள்ளை அவர்களுக்கு நன்றி. மருது மாட்டிப்பட்டா சரி, அவர்களுக்கு நன்றி. இருக்கட்டும், மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் அன்பளிப்புகள் கொடுக்குறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுங்க, நிறையா கொடுங்க. ஆமாம், கூட்டம் வரல அப்படின்னு எதிர்பார்க்க வேணாம். இருக்கிறவங்க சரியாக கொடுங்க. என்ன கீழே கொட்டுது அங்கிட்டு காசு. சரி சரி, ரொம்ப நன்றி. ரொம்ப பெருமையாக இருக்குது, நம்மளோட கலைஞர்கள் இவ்வளோ சந்தோஷமாக அன்பளிப்புகளை நிறையா வழங்கி எல்லா கலைஞர்களுக்கும் வழங்கி பெருமைப்படுத்தி கொண்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு பண பட்டோடம் நடக்குது தேர்தலுக்கு. ஓட்டுக்கு எவ்வளவு? ஆமாம், இருக்கட்டும். என்னுடைய சக நடிகைகள் சார்பாக ஒரு பாடல் ஒன்று கேட்டிருக்கிறாங்க. அவர்களுக்காக அந்த பாடலை பாடி ஒன்றரை டாப்பு ஆண்மை குரல் படைத்திட்டு அருமைக்குரிய அன்னார் பின்னணி பாடகர் மலேசியா வாசுதேவன் அவர்கள் நினைவாக மருதுபாண்டி வடத்தில் இருந்து மானே மலை தந்த தேனே உனக்கென்றுதானே வந்தேன் உயிர் கொண்டு வாழ்ந்தேன் தினமிங்கு நானே காதல் மணி தீபம் காற்றில் அணைகின்ற நேரம் ஊரே தடுத்தாலும் உங்கள் முகம் காண வருவே பாடி பாடி அழைத்தேன் ஒரு பாச ராகம் இசைத்தேன் பாடி பாடி அழைத்தேன் ஒரு பாச ராகம் இசைத்தேன் மஞ்சள் நிலாவை போலே நெஞ்சில் உலாவுமானே உயிரில் கலந்த உயிரை நினைந்து துடித்தேன் பாடி பாடி அழைத்தேன் ஒரு பாச ராகம் இசைத்தேன் ஒரு மனது விலக ஒரு மனம் உனது மனம் திருமணமாம் பழைய நினைவுகளை பழைய கனவுகளை பழியிடத்தான் திருமணமாம் கனவு உறவு என்ன பழங்கதையா விழியில் விதியை நினைத்து மனம் அழுகிறது விதியில் அறிவில் வழுகிறது காதல் வசந்தமே என் வாழ்வில் சுகந்தமே நீயாவிருந்தது என்னை நீயா மறந்தது பாடி பாடி அழைத்தேன் ஒரு பாச ராகம் இசைத்தேன் பாடி பாடி அழைத்தேன் ஒரு பாச ராகம் இசைத்தேன்
சந்தி நதி தங்கிய குந்தமடி தங்கமயிலே கங்கை நதி பொங்கியது சந்தி நதி தங்கியது குந்தமடி தங்கமயிலே இந்த மொழி சொன்ன கிளி மௌனமென நின்றனில் என்னவது தந்து விடடி இந்த மொழி சொன்ன கிளி மௌனமென நின்றனில் என்னவது தந்து விடடி சக்தி இது சுட்டதென விட்டு விடவாம் சத்தியமும் என்று முதல் பத்து விடவாம் அன்பு மொழி இந்த மொழி வத்தி விடவாம் பச்சை மரம் பட்டதென வெட்டி விடவாம் உள்ளமதில் உள்ள என தள்ளி விடவாம் ஒட்டுறவு அத்ததென சொல்லி விடவாம் ஜென்மமொழி ஜென்மமென வந்த உறவு வெட்டி விட எண்ணுவது என்ன அழகு உள்ளமதில் உள்ள என தள்ளி விடவாம் ஒட்டுறவு அத்ததென சொல்லி விடவாம் ஜென்மமொழி ஜென்மமென வந்த உறவு வெட்டி விட எண்ணுவது என்ன அழகு என்ன அழகு. நன்றி 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 நன்றி. கைதட்டி உற்சாகம் செய்த அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. கைதட்டுறதுனால வியாதி போகாது. நம்ம ஆளுக சொல்கிறது தான். என்கிட்ட சுகருக்கு ஒரு மருந்து ஒன்று இருக்குது, நாட்டு மருந்து. இங்கே சிரிப்பு நடிக்கும் அன்பு சகோதரர் அவர்களுக்கு நமது சங்கத்தின் ராஜ நடிகை சார்லி தேவி அவர்கள் 100 ரூபாய் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கார். அன்பழி பழங்கி பெருமைப்படுத்திய அருமைக்குரிய அத்தாச்சியார் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. பாடச் சொன்னது ஒரு ஆள், காசு கொடுத்தது ஒரு ஆள். ரொம்ப நன்றி. நன்றி கலந்த வணக்கம். அத்தாச்சி ஒரு பாட்டு பண்ணாங்கன்னா நாங்கள் ஹலோ இந்த பாடலை பாராட்டி டிஎம் கண்ணகி அவர்களின் காதலன் பிஸ்மி ஆட்டோ சார்பாக 101 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். சந்தோஷம். அருமைக்குரிய சகோதரர் அவரும் எங்கள் நாடக நடிகர் சங்கத்தில் ஒரு உறுப்பினர் இல்லை, மற்றபடி நண்பர். ஆமாம், அருமைக்குரிய நண்பர் அவர்கள் நிறைய நடிகர்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த உதவிகள் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் என்று கூறிக்கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக கொடுக்குறவங்க மொத்தமாக கொடுங்கப்பா, நேரம் இல்லை எனக்கு. ராஜசுலோச்சனா ராகசுதா சார்பாக டிஎம் கண்ணகி அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். மாலையை போட்டு உனக்கு இந்த எச்சி புத்தி போகல பாரு. அன்பில் வழங்கிய அன்பு அத்தாச்சியார்கள் இருவருக்கும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி கலந்த வணக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் நாங்கள்லாம் இங்கே ஏன் வந்திருக்கோம் தெரியுமா? என்ன பெட்டிக்கார சொன்னா தெரியாது கேட்கும். ஆமாம், நாங்களாம் ஏன் வந்திருக்கோம்னா மாதத்துக்கு ஒரு முறை ஜலக்கிரீடை பண்ணணும். அந்த நேரத்தில் தானே அது போடுவேன். வள்ளியர்மன நேரத்தில் நான் போட மாட்டேன். அதனால எனக்கு அந்த பழக்கம் வந்துருச்சு. ஆமாம், நாங்கள்லாம் இங்கே எங்கள் அப்பாவோட சொல்ல தட்டக்கூடாதுன்னு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஏன்னா எங்கள் அப்பன் பேச்சை கேட்குற பிள்ளைங்க நாங்கள்லாம். அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இப்போ என் தங்கச்சி வரணும், என் கூட இது பண்ணுறது ஒன்று வரணும். இது பண்ணுறது என் தங்கச்சி வரணும், என் கூட இது பண்ணுறது வரணும். என் தங்கச்சி தான் சும்மா கூட பிறந்தது தான். அது கல்யாணம் பண்ண ஆம்பளை தான் நான் பண்ண போகிறேன். சத்த வாயை மூடிக்கிட்டு இரு, சும்மா போட்டு பாடு. சரி, அது போட்டோம். அக்காவா மரியாதை கெடுத்து போட்டேன். பார்த்துக்க, யாரை பார்த்து அக்காங்கிற பேசக்கூடாதுன்னு நான் வாப்புட்டு சட்டம் போட்டுருக்கான்னு நான் பேசாமல் இருக்கிறேன். சும்மா பேசுங்க. சும்மா பேசுகிற இருக்கட்டும். முதல்ல நீ மேடை மேலே ஏறி நில்லு. சரி 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 கோவப்படாத. நான் திடீர்னு பார்த்தோன்னே ஏதோ வீட்டுக்கு சிலிண்டர் வந்து இறங்கி இருக்கு முன்னாடி. என்ன அங்கிறது நோய் தாச்சம் புலந்துறாங்க, நீங்க சிலிண்டர் இருக்கிற என்ன? கோவப்படாதடி. ஏன்டி இப்படி எல்லாம் கடுக்கு புடுக்குன்னு பேசிட்டு காலையில போய் நான் ரோசத்தோட கொல்லமற்ற போய் காலை நீட்டிட்டு வரணும் இல்ல? எதுக்கு? அது காலை நீட்ட போறேங்குது மூஞ்சிக்கு முன்னாடி. சரி, அது போட்டோம். மூஞ்சிக்கு முன்னாடி இல்லடி, ஒசரமா ஆகி காட்டுறேன்னு. அவசரமாக தான் போகணும். ஏறி போகிற ஏறி. சரி, எங்கள் அப்பா என்னை திட்டுவார். அப்பா நம்ம தங்கச்சியை கூட்டிட்டு. நீங்கள் வந்திருக்கீங்களா? நான் வந்திருக்கேனா? நான் யாரு? யாரு? நான் யாரு? எங்களோட தோழி. உன்னோட தோழி? மாதிரி. மாதிரியா மாருதியா? மாருதி இல்லை, மாதிரி. மாதிரி. அப்போ நான் உனக்கு என்ன முறை? ஐட்டா முறை. ஐட்டா முறையா? இப்படித்தான் நானும் போய் சில நேரங்களில் மாட்டிக்கிறது.
நீங்க வந்திருக்கிறது அது ஏன் சக்கலாத்தி? வீரத்தேவன் எனக்கு தெரியும். அப்புறம் என்னமோ சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியாத விஷயத்தை நெல்லுக்குள்ள அரிசி இருக்குன்னு சொல்லி புடிச்சு விஜய் நீ இருந்தா ஏழு. சரி அது அதுதான் போட்டோம். இருக்கு. அங்க பாரு வந்துகிட்டு இருக்கு. வந்துகிட்டு. வள்ளி அம்மா வந்த உடனே நம்ம 2 பேரும் ஒதுங்கணும். நம்ம 2 பேரும் ஒதுங்கணும். சமரடி வாமா நீ வாமா. இனிமேல் இன்னும் அடி விழுவோம். மதுரை மீனாட்சிதா மாழக்கருக்கடில மஞ்சள் குளிக்கையில காவல் பிள்ளையாருதான் தினம் நீராடு அழகிய ராசாத்தி ஒளி வீசாதோ உந்தன் மரகது முக்குத்தி வண்ண விளையழகி வாச குழலழகி மதுரை மீனாட்சிதான் மாழக்கருக்கடில மஞ்சள் குளிக்கையில காவல் பிள்ளையாருதான். பாண்டிகேரி செல்ல பொண்ணு சொக்கனுக்கு காத்திருக்க சொக்க பொண்ணு தங்க வச்ச பாண்டிகேரி செல்ல பொண்ணு சொக்கனுக்கு காத்திருக்க சொக்க பொண்ணு என்னந்தான் என்னென்னவோ வண்ணங்கள் கொண்டாடுது அடிகே பவழ கொடிகே பருத்தி செடிகே எய்து சுகமா எனக்கும் தெரியாமல் இருந்தான் குளிக்கும் நாள் அல்லவா எனக்கு துணையாக வேண்டாம் இருக்கும் நாள் அல்லவா வண்ண விழியழகி வாச குழலழகி மதுரை மீனாட்சிதா மாழக்கருக்கடில மஞ்சள் துணிக்கையில காவல் பிள்ளையாருதான். மஞ்சத்திலே மின்ன மின்ன கூச்சலின் திரிசில் துள்ள துள்ள என்னந்தான் என்னென்னவோ எண்ணங்கள் கொண்டாடுது மழகே மாலை குயிலே சோழ குயிலே சோகம் வருதா எனக்கும் தெரியாமல் ஏதேதோ மயக்கம் உருவாகுது மனக்கு பசு மஞ்ச கைத்தாலும் மனது கொதிப்பேறுது வண்ண விளையட்டி வாத்த குழலழகி மதுரை மீனாட்சிதா மாழக்கருக்களில மஞ்சள் குளிக்கையில காவல் பிள்ளையாருதான் தினம் நீராடு அழகிய ராசாத்தி ஒளி வீசாதோ உந்தன் மரகத முக்குத்தி வண்ண விழியழகி வாச குழலழகி மதுரை மீனாட்சிதான் மாழக்கருக்களில மஞ்சள் குளிக்கையில காவல் பிள்ளையாருதான். யார் இவ? அது 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 சார்லி தேவி அத்தாச்சி. என்னைவா? எனக்கு இன்னொரு வரைக்கும் தங்கச்சி தங்கச்சி இப்ப வந்தவன அத்தாச்சின்ற கோபுராயமா. சரி நல்லா இருக்கு மகராசியாரு. ஆமா நீ எந்த ஊருக்காரி? எந்த ஊருக்காரி? ஏண்டி இவ்வளவு லட்சணமான பொம்பளை தான் பேசி வச்சுக்கிட்டே வந்த. இன்னும் உனக்கு நல்ல மரியாதை இல்ல, வர்ற நேரத்துல நம்ம தோழியா தான் வரணும். சரிமா சரிமா. வர்றத பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்ல. அங்கனைக்கு எங்கனே அரிப்பு உண்டாகுது, சொரிய முடியல. இந்த இதுக்காண்டி தான் போறதே கிடையாது. சரி ஒண்ணு நீ தோழியாவா இல்லைன்னா வீட்டுல இருக்கிற தோழியை வர சொல்லு. அம்மா தோழியா வர்றத பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரி இங்க இருக்கிற தோழிகள்ல 2 தோழி மல்லாக்கப்படுத்துக்கிட்டு டிவி பார்த்தா தெரியலங்கிறது இல்லையா? யாரு அது யாரு? விஜயக்காவா? என்னம்மா விஜயக்காவா விஜயாவுமா? இல்லை உங்களதான் சொல்லுது. சரி அதெல்லாம் ஏண்டி சரி எவ்வளவு நாள் காத்துட்டு தான் அவங்களை கேவலப்படுத்துறது? நான் யதார்த்தமா ரகசியம் சொன்னாக்க நீங்க என்னமா மைக்கு போட்டு பேசுறீங்க? நீ ரகசியம்னா எப்படி சொல்லணும்? காதுக்குள்ள வந்து சொல்லணும். அம்மா காதுக்குள்ள சொல்றத பத்தி ஒண்ணும் இல்ல. காதுக்குள்ள சொன்னா அது பிரணவ மந்திரமா மாறிடும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். அப்ப என்ன சொன்னார் தெரியுமா? அப்பா சொல்றத பத்தி ஒண்ணும் இல்ல, ஆனா பல்ல கடிச்சுக்கிட்டே சொல்றாரு என்னைய. நம்பிராஜ போட்டு பேரே சொல்லாம இருக்க. அப்ப நான் எதுக்குடா வேஷம் போட்டு உட்காந்துருக்கேன்னு சண்டை போட்டாரு உள்ள. அதனால ஒண்ணு இல்ல, தவறு நம்ம மேலதானம்மா. அப்படியெல்லாம் இல்லைண்ணே, எப்பவும் போல அப்பா நம்ம கூடவே வந்திருந்தா அந்த ஞாபகமும் இருக்கும். அவர் திடீர் திடீர் சிங்கப்பூர் போயிடுறாரு, திடீர் திடீர். அதாவது அதெல்லாம் இருக்கட்டும். நீ இந்த பெண் வேடம் போட்டதுக்காக நானும் மாயாக்காவும் சேர்ந்து உனக்கு 300 ரூபாய் கொடுக்குறோம். 300 ரூபாய் கொடுக்குறோம். நல்லா கொடுத்துறீங்களா? உனக்கு 300 ரூபாய் 300 ரூபாய் நாங்க கொடுக்குறோம். சரி சரி இந்தா
நான் விட மாட்டேன்ல இன்னுமே கொண்டு எடுத்துரு எல்லா நேரத்துலயும் பொம்பளை அது விஜயா வந்து சுத்தமா விட மாட்டா. ஆமா ஆமா பொம்பளை வேஷம் மட்டும் இல்லம்மா எல்லா வேஷமும் நான் போடுவேன் ரொம்ப. எனது அப்பா அருமைக்குரிய எனது அப்பா எங்களின் தினகரன் அவர்களின் அக்கா மல்லிகா அவர்களுடைய புதல்வன்மாகிய எனக்காக அருமைக்குரிய இளமுருகன் எங்கள் திருவள்ளூர் நகரைச் சேர்ந்த இளமுருகன் இளமுருகன் நடத்துனர் அன்னார் அவர்கள் சார்பாக எனது தந்தையார் தாயார் பெயரை கூறி மிகவும் பெருமைப்படுத்தி அன்பில் பழங்கிய அன்பு உள்ளம் நடத்துனர் இளமுருகன் அன்னார் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 நன்றி. அதனால எடுத்து பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி உனக்கு எப்படிமா இருக்கு மரப்பாச்சி பொம்மை? ஏமா இப்ப நீங்க வாங்கின காசை என்கிட்ட கொடுத்துட்டீங்க. அது மட்டும் உனக்கு சிலிண்டர்னு சொல்லு, நான் மரப்பாச்சின்னு சொல்லு சொல்லக்கூடாதா? அதனால ஒண்ணு இல்லம்மா, அதை போல வருத்தப்பட போறது இல்ல. ஏமா எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா என்னடி? ஒண்ணு இல்ல. சரி இப்ப வாங்கின காசை என்கிட்ட கொடுத்துட்டீங்க. காலையில சங்கத்துல சம்பளம் கொடுப்பாங்களே அதை யார்ட்ட கொடுப்பீங்க? நான் என் மவள்கிட்ட கொடுப்பேன். அதுதான் கூட்டிருக்கேன். இல்ல நான் இருந்து வாங்கிட்டு போலாமேன்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏய் உங்கள மாதிரியே நானும் நிறைய அறிவு கட்டவள எவ்வளவு பேர் இருக்காங்க. உங்ககிட்ட இருக்கிற ஆண்கள் கூட்டத்துல எங்க கொண்டு போய் வைக்கிற? அம்மா எங்கே வச்சா என்னம்மா பணம் பத்திரமா இருக்குதா அதுதான் முதல்ல முக்கியம். அப்படியா? ஆமா ஏன்னா எங்கே வச்சாலும் சரி அடகு கடையில கொண்டு எதுவும் வைக்காம இருந்தா சரி. வாய் உள்ள புள்ளதான் பழைக்குமா? ஆமா அப்பதானே வெடுக்கு வெடுக்குன்னு புடுங்கும். என்னது வாய் உள்ள புள்ளை? ஏய் வாய் உள்ள புள்ள அப்படின்னா பேச்சு திறமை வேணும். எந்த இடத்துல எதை பேசணும் எந்த இடத்துல எதை பேசக்கூடாது எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குல்ல. அதனால இந்த இடத்துல நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாது. புரியுதா? நாகரிகமா தான் இருக்கணும், அநாகரிகமா இருக்க கூடாது. அதனால இடத்துக்கு வந்தாச்சுல திரும்பி பாருடி. எவ்வளவு யாருடி இது? பேர் பத்தியா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்கம்மா. இங்க இருங்கம்மா பஞ்சவர்ண கோழி எல்லாம் நிக்குது. பஞ்சவர்ண கோழி மயில்னா மயிலடி மயில பார்த்தது கிடையாது. பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு மகிழ்ச்சியா இருக்குல்ல? சந்தோஷம் பொங்குது. ஏன் இல்லையா? அதுல ஏதோ நனைஞ்சிருச்சு. என்ன அது? வேர்வை. அதனால எனக்கு சந்தோஷமா இருக்கு. உனக்கு உனக்கு எனக்கு அப்படியே தான் இருக்கு. இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றதே, மனம் சூடான இடம் தேடி அழைகின்றதே. பனி பெய்த இந்த பனி குளிராம இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு நாட்டு மருந்து ஒண்ணு இருக்கு. நான் வந்ததுல இருந்து நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நாட்டு மருந்து பிரஷர் சுகருக்கெல்லாம் சொல்றீங்களா? முத அதை சொல்லு. ஏய் விஜய் நீ இருந்தா கேள்றி. அதாவது குளிர் அதிகமா இருக்கிற இடத்துல ஒரு நாட்டு மருந்து சொல்றேன். ஆளுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை வாயில கவிக்கிட்டு உட்கார்ந்துட்டா குளிரவே குளிராது. போய் சேர்ந்துடலாம். எலுமிச்சம்பழம் தின்னா போய் சேர்ந்துடலாமா? அதுவும் குளிரே இதுவும். எல்லாரும் அடிக்க வர்றாங்க, கிளம்புவோமா? கல் எடுத்துக்க. ஆமா அப்பா சொன்னது நினைவு வந்து விடுச்சிருமா. இடத்துல பாக்கும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. மோரல முடிஞ்சு உட்கார்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஏதோ 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 ஒரு மயக்கம். சோடா கலக்கல இங்க அங்க அந்த மயக்கம் வேறடி. மதுரையா இருந்தா பூஞ்சோலைன்னு சொல்லிடலாம். இங்கிட்ட எந்த ஏரியான்னு தெரியல. ஏமா சின்னப்பா பூங்கா இருக்குல்ல? அப்படியா? ஏதோ 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 ஒரு மயக்கம். எப்படி 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 வந்தது எனக்கும் நிலவை போலே
மயக்க வந்தது மயக்க வந்தது தயக்க வந்தது தாயும் தாயும் அம்மா பறவைனா வந்துருச்சு பறவைகள் நிறைய பறந்து தெரியுது. இப்ப இந்த பிள்ளை ஆடுன்னு எனக்கு தெரியும். சரி. நானும் அந்த பிள்ளையோட சேர்ந்து ஆடி இருக்கேன் அப்படின்னு தெரியும். சரி. நீ ஆடுறத நாங்க பார்க்கணும். அப்படி இல்ல மட்டும் பார்க்கல, உனக்கு ரசிகர்கள் நிறைய இருக்கா. எப்படி அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆட்ட ஆடுற மேடையை உடைக்கிற. அம்மா சங்கத்துல ஆடணும்னா தண்ணியை போட்டு ஆடுறான்னு இப்ப காலண்டர் எடுத்து போட்டுருவாங்க. கீழ ஆடலாத மேடையில ஆட. சரி 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 சரி. முக்கியமா குருநாதி கை தட்டிட்டாங்க. சரி சரி சரி. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். அதனால இன்னைக்கு நீ ஆடுறத பார்த்து தான் நாங்க ஆடணும். இந்த கூட்டம்லாம் எனக்காக வந்த கூட்டமா இல்ல தானா சேர்ந்த கூட்டமா? உனக்காக தானா சேர்ந்த கூட்டம். பொது கூட்டத்துக்கு வரணும். அப்புறம் இருக்கு என்னை மாட்டி விட்டு போயிடாதீங்க. ஆலோலம் 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 ஆலோலம். என்னடி ஆரம்பத்துல இருந்து இந்த மேடையில அப்படித்தானமா ஆடிட்டு இருந்தாங்க இல்லையா? அது வேறு. கண்ணாடியை கழட்டி பாருங்க தாச்சி, சரியா தெரியல. லைட் கிளார் அடிக்குது. ஆலோலம் 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 என்ன நீங்களும் நானும் விரிச்சிடலாம். இந்த பிள்ளை விரிக்கவே முடியல. இந்த பிள்ளைக்கு சின்னமா இருக்கு பாவாடை இல்ல. இத எதை சொன்னாலும் தப்பாவே போகுது. அண்ணே முன்னாடியில எங்க அக்கா இந்திராணி அக்கா அவங்க எல்லாம் நகைச்சுவை நடிக்கும் போது இப்படி சுத்தி விட்டா அப்படி பாவாடை. ஆமா, பெட்டிக்கார மூஞ்சில போய் அடிச்சுட்டு வரும். என்ன பாவாடை அக்கா நான் ஒரு பிள்ளைக்கா. இப்ப அப்படி இல்ல, ஆடுற பிள்ளைய பூரா கால் நடக்க முடியாம தச்சு அதுக்கு வந்து டோமரி என்ன சுத்துதுக என்ன ஸ்டெப்பு போடுதுகனே தெரிய மாட்டேங்குது. வர்றது பூராமே எல்லாம் சரி. அதனால இப்ப என்ன ஆடணும். அலோலம் 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 என்னடி பண்ற? இரியா தளவு அவுத்து போட்ட தளவு தெரியலப்பா. நீ அங்க என்ன பண்ற? அதை நினைச்சுக்கிட்டு இதை பிடிச்சுன்னா கொடுமை. ஐயோ ஐயோ. எனக்கு பாவாடை சிக்குதா வேற எதுவும் சிக்குதான்னு தெரியல. சரி இதுக்கு மேல உன்னை சிரமப்படுத்துறதுக்கு நான் விரும்பல. யார் சொன்னது? சிரமமா? இடம் வந்து ஆனா என்னைக்கும் இல்லாம எனக்கு இன்னைக்கு சிரமம் தெரியல. ஆனா நீங்க சிரமமா இருக்குங்கிறீங்க ரெண்டு பேருமே. அப்படியா? நான் அடியே இன்னைக்கு இடம் வந்து முக்கியமான இடம். தவரிசிகள் தவமுனிவர்கள் யார் வேணாலும் வரலாம். யார் வந்தாலும் மரியாதை கொடுத்து என்னை கூப்பிடணும். மற்றவங்க வந்தா நீ பார்த்துக்கணும். இல்லைன்னா இந்த பிள்ளைகிட்ட கொடுத்துரு. கண்டிப்பா போயிட்டு வருமா. காவல் சிறப்புடன் சிறப்பான காவலர். நம்ம மூணு பேரும் போய் செவ்வாய்ச்சாமி கும்பிடுவோமா? வித்தியாசமா இருக்கு. அதுல நீங்க கலக்க கூடாதுயா. அது என்ன முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தான் கும்பிடணும். அதான் நீ சொல்லிட்டு அப்புறம் நாளைக்கு பாப்போம்.